அப்போ இந்த இடத்துல ரிசாலத்து தான் வந்து இஷ்யூ ஆகுது. அதுக்கு வந்து அல்லாஹ் சொல்கிறான், மற்றவர்களை தம் இறைவனுக்கு இணையாக ஆக்கி அநீதி இழைக்கின்றார்கள். இந்த இடத்துல அவங்க இணை வச்சது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நபி ஒரு பக்கம் கூப்பிட்றார், எனக்கு கீழே நீங்கள் கட்டுப்பட்டு நடங்க, நான் அல்லாஹ்வுடைய ரசூல். எல்லா நபிமார்களுடைய பிரச்சாரமும் ஒன்று தான். என்னது? அல்லாஹ்வை வணங்குங்கள், எனக்கு கட்டுப்படுங்கள். இந்த 2 வார்த்தை தான். இதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்காது. அதனால தான் நம்ம முஜாஹித் இப்னு ரசீன் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து ஹாக்கிமியத்தை பற்றி பேசும்போது அல்லாஹ்வுக்கு தான் எல்லா அதிகாரம் அப்படின்னு பேசும்போது, பூமியுடைய அதிகாரமும் அல்லாஹ்வுக்கு தான் குறிக்கும் அப்படின்னு பேசும்போது என்ன சொல்லுவாங்க, எந்த நபியும் அப்படி சொல்லலையே அப்படிம்பாங்க. நபி வந்து டீட்டெயிலாக சொல்ல வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. உதாரணத்துக்கு இப்போது நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன். இப்போ இந்த ஏரியாவுக்கு ஒரு கலெக்டர் வர்றாருன்னு வச்சுக்கோ, சரியா? அவர் கலெக்டர்னு மட்டும் சொன்னால் போதும், நான் தான் வந்து இந்த துறையை நிர்வகிக்க போகிறேன், இனிமேல் நான் தான் வந்து உங்களுக்கு திங்கக்கிழமை மனு வாங்க போகிறேன், இனிமேல் நான் தான் வந்து உங்கள் பஞ்சாயத்து விஷயங்களெல்லாம் தீர்மானிக்க போகிறேன், இவ்வளோ டீட்டெயிலாம் அவர் சொல்லணும்னு தேவையே கிடையாது. அந்த வேலையை பற்றி விரிவாலாம் அவங்க சொல்ல மாட்டாங்க. நான் ரசூல்னால் என்ன? எந்திரினா எந்திரிக்கணும், உட்காரணும், அவ்வளோதான்டா மேட்ரு. அப்போ ரசூல் என்ன பண்ணுவார்? பிலாலை கூட்டிகிட்டு தாருணத்துக்குள்ளே வருவார். அபசி உள்ளே பூந்தா என்ன ட்ரீட்மெண்ட்டு கொடுத்தாங்க? விடுதலை ஆகிட்டேன்னா உள்ளே வர்ற அளவுக்கு நீ தகுதி ஆகிட்டியா? ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டேன்னா எங்களில் ஒருத்தன் ஆயிருவியா நீ? வெளியே போடா அப்படின்னு துரத்தி விட்றாங்க. அப்போ ரசூலா என்ன பண்ணுவாங்க? பிலாலை கொண்டு வந்து பக்கத்தில் பார்க்குறாங்களா அவங்க, பிலாலை தோளில் போட்டு கை சுற்றுறது, வா பிலால் தொழுகி போயிட்டு வந்துடலாங்க வாங்க அப்படின்னு சொல்லி பிலால் கூப்பிட்டு போகிறது. இதெல்லாம் பார்த்தா அடே நைட்டு சாப்பாடை கூப்பிட்டு பக்கத்தில் பிலாலை உட்கார வச்சிட்டேன். என்னடா ஆகிறது எங்கள் நாங்களாம் செத்துடுறதா வாழ்கிறதா? இதுக்கு சாவலாமே. அவங்களுக்கு எது வலிச்சது அப்படின்னா ரசூலை கட்டுப்படுறது. இவங்க பார்க்குறாங்க 10 வருஷமாக ரசூல் எப்படி நடந்துக்கிறாருன்னு பார்க்குறாங்க. கேட்டகரிஸே இல்லை, சமமாக இருக்கிறாங்க. அப்போது இதில் வந்து சொல்லப்படுற விஷயம் என்ன அப்படின்னா, ஷிர்க்கு வைக்காதீங்க. அதாவது நான் தான் வானம் பூமியை படைச்சிருக்கேன், நான் ஒரு ரசூல் அனுப்பியிருக்கேன், ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சௌரியத்துக்கு சிலைகள்கிட்ட போய் வழிபாடு நடத்துகிறீங்க, அதுலேயும் ஷிர்க்கு வைக்கிறீங்க. அது இல்லாமல் ரசூலுக்கு கட்டுப்பட மாட்டேங்கிறீங்க, இதிலும் ஷிர்க்கு வைக்கிறீங்க.